ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, மாறி என்பதன் பொருள். ஆன்சர் மழை. மாறி என்பதன் பொருள் மழை. கொஸ்டின் 2, பழமொழி 400 நூலின் ஆசிரியர். ஆன்சர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 3வது பருவத்தில் பக்கம் 2. சொல்லும் பொருள் பாருங்க. மாறி அதற்கு மழை, வறண்டிருந்த அதற்கு வறண்டு இருந்த, புகாவாக அதற்கு உணவாக, மடமகள் அதற்கு இளமகள், நல்கினால் அதற்கு கொடுத்தால், முன்றில் அதற்கு திண்ணை. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திடீர்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்களேன். அதாவது எடுத்துக்காட்டா இப்போ முன்னுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு வந்துச்சுன்னா 3, அதாவது முன்னுரைன்றதுனால 4. முன்னுரை அரையனார் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றதால் இது பழமொழி 400 என பெயர் பெற்றது. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். கொஸ்டின் 3, பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 18 கீழ்கணக்கு. பழமொழி 400 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூல்கள் யாவை? 18 கீழ்கணக்கு நூல்கள் நூல் ஆசிரியர். கார் 40 கண்ணன் கூந்தனார், ஐந்திணை 50 மாறன் பொறையனார், ஐந்திணை 70 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், திணைமாலை 150 கனிமேதாவியார், கைநிலை அதற்கு புல்லங்காடனார், களவழி 40 அதற்கு பொய்கையார், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இணையவை 40 பூதஞ்சேந்தனார், திருக்குறள் திருவள்ளுவர், திருக்கடுகம் நல்லாதனார், ஆசரக்கோவை அதற்கு பெருவாயில் முள்ளியார்னு வரும், முள்ளியார். பழமொழி அதற்கு முன்னுரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான், முதுமொழி காஞ்சி அதற்கு கூடலூர் கிழார், ஏலாதி அதற்கு கனிமேதாவியார். பழமொழி 400 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 4, திருநெல்வேலி டேஸ் மன்னரோடு தொடர்பு உடையது. ஆன்சர் பாண்டிய. திருநெல்வேலி பாண்டிய மன்னரோடு தொடர்பு உடையது. கொஸ்டின் 5, இளங்கோவடிகள் டேஸ் மாலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். ஆன்சர் பொதிகை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். கொஸ்டின் 6, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 7, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகர். ஆன்சர் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை. கொஸ்டின் 8, வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் பண்டைய மரபு. ஆன்சர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. கொஸ்டின் 9, பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர். ஆன்சர் திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி. கொஸ்டின் 10, இலக்கியங்களில் திருகுடமலை என்று குறிப்பிடப்படும் மலை. ஆன்சர் குற்றாலமலை.
இலக்கியங்களில் திரிகூட மலை என்று குறிப்பிடப்படும் மலை குற்றால மலை. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.